மாற்றத்தின் குரல். உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாச்சும் சாதிக்கணும், இல்ல நினைச்ச எல்லாமே வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த பழக்கம் உங்ககிட்ட இருந்தா முதல்ல அதை தூக்கி எறிங்க. எந்த பழக்கம் உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு, என்ன செஞ்சா அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்றத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவா தெரியும். ஆனா அதை நோக்கி எந்த ஸ்டெப்பும் எடுக்க மனசு வரவே மாட்டேங்குது. அதுக்கு பேர் சோம்பேறித்தனம் நினைக்கிறீங்களா? இல்ல, அதுக்கு பேர் தான் ப்ரொகாஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுற பழக்கம். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்போம், அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போட்டுட்டே இருக்கோம்னா அந்த பழக்கம் தான் நம்ம கனவு கிட்ட நெருங்க விடாம இழுத்து பிடிச்சிட்டு இருக்குங்க. நம்ம என்னைக்கு அந்த தள்ளி போடுற பழக்கத்திலேருந்து விடுபட்டு நம்ம கனவை நோக்கி ஆக்ஷன் போட ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நம்மளால வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தள்ளி போடுற பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களால எது ஒன்றுலையும் சக்சஸ் பண்ணவே முடியாது. நம்ம அன்றாட பழக்கங்கள்ல இதுவும் ஒரு பழக்கமா நம்ம கூடவே இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதே இடத்துல தான் நிற்போமே தவிர இந்த பழக்கம் நம்மளை ஒரு நாளும் முன்னேற விடாதுங்க. இந்த பழக்கம் உங்ககிட்ட இருந்தா முதல்ல இந்த பழக்கம் எங்கிட்ட இருக்குன்றத மனசார நீங்க ஒத்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த தள்ளி போடுற பழக்கம் இருக்கும், ஆனா அதை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, அதை அவங்க அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. அது அவங்களோட டெய்லி ஒரு ஹேபிட் மாதிரி அவங்க கூடவே இருக்கும், எந்த வேலையும் செய்யாம தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை கேட்டு பாருங்க. உங்ககிட்ட நீங்க ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்தா தள்ளி போடுறீங்களா இல்லை உடனே செய்றீங்களான்ட்டு. தள்ளி போடுற பழக்கம் உங்ககிட்ட இருக்குன்னா என்கிட்ட அந்த பழக்கம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஒத்துக்கோங்க. அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷனை தேட முடியும். இந்த பழக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க விஷயத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸு, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு எக்ஸாம் படிக்கிறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தள்ளி போட்ட பழக்கம் காமனாகவே இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற விஷயத்தில் தள்ளி போடுவாங்க, நாளைக்கு படிச்சுக்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம், இப்போ என்ன அவசரம், இந்த மாதிரி. பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணால் தொழிலில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்போ என்ன அவசரம், பொறுமையாக செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்கவங்க எந்தெந்த நிலையில இருக்காங்களோ அதில் தள்ளி போடுற பழக்கத்தை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு வைங்களேன். நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க உட்காரும் போது தான் உங்களுக்கு பிடிச்ச படமோ இல்லை பிடிச்ச பாட்டோ டிவிலையோ இல்லை எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறத கேட்பீங்க. உடனே நீங்கள் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா நல்லது. ஆனால் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த ஓடுற பாட்டை பார்த்துட்டு படிக்கலாம், இல்லை ஒரு படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஓடுதுன்னா அந்த படம் முடிஞ்ச பின்னாடி படிக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு படிக்காமல் அதை தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எப்படியான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இதே நிலைமை இருக்குது. இப்போ வீடு க்ளீன் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ வேலை இருக்கா, இன்னும் இவ்வளோ செய்யணுமான்னு சொல்லி மலைச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பண்ணிக்க வேண்டாம், நெக்ஸ்ட் வீக் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்போ சேர்த்து செஞ்சுக்குவோம், இப்போவே ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை தள்ளி போட்டுட்டு தேவையே இல்லாத டிவி பார்க்கறது, மொபைலில் ஷார்ட்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நல்லா தெரியும், அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் இது ரெண்டையும் ப்ராப்பராக ரெகுலராக செஞ்சால் நிச்சயம் நீங்கள் நினச்சது நடக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஏன் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதை நாளைக்கு செஞ்சுக்கலாம், பொறுமையாக செஞ்சுக்கலாம், மண்டேலேருந்து செஞ்சுக்கலாம், இன்றைக்கி ஏன் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நல்ல நாளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு வச்சு தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவங்களால என்ன இது பண்ண முடியுமோ அந்த லெவலில் தள்ளி போடுற பழக்கத்தை அவங்க கூடவே வச்சுருக்காங்க. சரி, நம்ம ஏன் தள்ளி போடுறோம்? ஒரு வேலையை நினச்சா அதை செய்யாமல் தேவையில்லாத ஒரு வேலையை நம்ம ஏன் செய்கிறோம்? அதுக்கான காரணங்களை பார்க்கலாம். நம்பர் 1, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது தோல்வி குறித்த பயம். நம்மளால இது சரியாக செய்ய முடியாதுன்னு ஏற்படுற பயங்க. இப்போ ஆல்ரெடி எக்ஸாமுக்கு படித்து ஃபெயில் ஆகி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை அடுத்து இன்னொரு எக்ஸாமுக்கு படின்னு சொன்னால் எங்கே மறுபடியும் ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு பயந்துட்டு படிக்கிறத தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏதோ ஒரு ஐடியா ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆகிடுச்சு, நஷ்டம் வந்துடுச்சுன்னு வைங்களேன், மறுபடியும் ஒரு நல்ல ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்காம அப்படியே இருப்பாங்க, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க.
ஏன் இப்படி செய்யறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க அடைஞ்ச தோல்வி தான் அதுக்கு காரணம். எங்க மறுபடியும் தோத்துருவோமோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண பயந்துட்டு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. நம்பர் 2, நெகட்டிவ் மைண்ட் செட், எதிர்மறை எண்ணங்கள். எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் நெகட்டிவா ஸ்டார்ட் பண்றதும் அந்த வேலையை நீங்க தள்ளி போடுறதுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க. என்னால முடியாது, எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது, என்னால சொன்ன டேட்ல இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம மனசுக்கிட்ட நம்மளே நெகட்டிவா பேசுறது. இந்த மாதிரி எல்லாத்துலயும் எதிர்மறை எண்ணங்கள் தொடர்ந்து நீங்க வச்சுட்டே வந்தீங்க, ஒவ்வொரு வேலையிலையும் நெகட்டிவா சொல்லிட்டு நெகட்டிவா பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களால ஒரு நாளும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கவே முடியாது. ஏதாச்சும் ஒரு சாக்கு பக்கம் சொல்லி அதை தள்ளி போடுறதே தான் நீங்க வச்சிருப்பீங்க. நம்பர் 3, லேக் ஆஃப் கிளாரிட்டி, தெளிவின்மை. இப்போ எக்ஸாமுக்காக படிக்கிறோன்னு வைங்களேன், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எதை ஃபஸ்ட்டு படிக்கிறது, இல்லை ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் கொடுக்குறாங்கன்னா எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாருமே நமக்குள்ள ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் கன்ஃபியூஸாக எல்லாத்தையும் பார்க்குறதால கூட நம்ம அதை பயந்துட்டு கரெக்டாக பண்ணுவோமா அப்படின்ற ஒரு டவுட்டில் அதை நம்ம தள்ளி போடுறோம். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு தெளிவோடு நீங்கள் அணுக முயற்சி பண்ணுங்கள். படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இதை படிப்போமா, அதை படிப்போமா, இதை மிஸ் பண்ணிடுவோமா, இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் மிஸ் பண்ணிடுவோமா, இந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கிறனாலே, ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கிறனால கூட நீங்கள் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்பர் 4, பர்ஃபெக்ட் மைண்ட் செட். அதாவது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்ற ஒரு மைண்ட் செட். சில பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே அதுக்கு தேவையான எல்லா பொருளும் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் ஒன்று இல்லைன்னா கூட என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சில பேருக்கு மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களும் ஏதாச்சும் இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லைன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த வேலையை செய்யாமல் தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லா மெட்டீரியல்ஸுமே என்கிட்ட இருக்கணும், அந்த எல்லா மெட்டீரியலுமே இருந்தால் மட்டும்தான் நான் வந்து எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன், இந்த ஒரு சப்ஜெக்டில் எனக்கு இந்த மெட்டீரியல் இல்லையா நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு மெட்டீரியல் பர்ஃபெக்டாக இல்லைன்றத ஒரு சாக்கா வச்சு தள்ளி போடுற பழக்கத்தை வச்சுருப்பாங்க. நம்பர் 5, அடிக்ஷன் டு கம்ஃபர்ட் ஜோன். கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கிறத விட சும்மா டிவி பார்த்துட்டு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு சேட் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு ஜாலியாக கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல, அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு எதுக்கு வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு ஏன் படிக்கணும், இப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம அடிக்ட் ஆகி இருக்கிறதும் நம்ம ஒரு வேலையை செய்யாமல் தள்ளி போகிறதுக்கு காரணமாக அமையுது. நம்பர் 6, ஓவர்வெல்மிங், அதாவது மலைச்சு போகிறது. ஒரு டாஸ்க்கு கொடுத்த உடனே இவ்வளோ பெரிய டாஸ்க்காக இது எப்படி நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மலைச்சு போயிடுறது. இவ்வளோ வேலை இருக்குது, அந்த வீடை க்ளீன் பண்ணணும்னா இவ்வளோ வேலை செய்யணுமா, இதை நம்மளால் செய்ய முடியாது, நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போட்டுருவோம். ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கிறோம்னா ஒன்றுமே புரியலை, உங்களுக்கு அது ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா இவ்வளோ படிக்கணுமா, இந்த சாப்டர் இப்போவே ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு அதை பார்த்து நீங்கள் மலைச்சு போகிறது கூட நீங்கள் அந்த வேலையை செய்யாமல் தள்ளி போடுறதுக்கு காரணமாக அமையுதுங்க. ஸோ இந்த 6 தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் நீங்கள் தள்ளி போடுற பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த 6ல் ஒரு ரீசனாக தான் கண்டிப்பாக இருக்கும். சரி, ஓகே, என்ன செஞ்சால் இந்த பழக்கத்துலேருந்து வெளிவரலான்ற சொல்யூஷனை பார்க்கலாம். இந்த 6 காரணத்துக்கு 7 சொல்யூஷன் சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. நம்பர் 1, செட் கிளியர் கோல்ஸ். உங்கள் கோல் என்னன்றதுல தெளிவாக இருங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை டெவலப் ஆக என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத தெளிவாக யோசிங்க. ஒரு 5 கிளைண்ட்ஸை ஒரு நாளைக்கு கால் பண்ணி கூப்பிடணும் அப்படின்றத நீங்கள் டார்கெட்டாக வைக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு கால் பண்ணணும், ஒரு வீக்கில் எவ்வளோ பண்ணணும், 1 மந்தில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக நீங்கள் யோசித்து எழுதி வைங்க. இதெல்லாம் பண்ணால் நம்மளோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகும், டெவலப் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்து ஒரு கிளியராக ஒரு கோல் செட் பண்ணி அதை நீங்கள் எழுதி வைங்க. அதை நோக்கி உங்களோட ஆக்ஷனை போடுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு இதை படிக்கணும், இன்றைக்கி இதை நம்ம முடிச்சிருக்கணும், இந்த வீக்கெண்டில் இந்த சாப்டரில் நம்ம ஒரு டெஸ்ட் எழுதணும், இந்த மந்த் எண்டில் இந்த படித்து எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு ஒரு கிளியர் டைம் டேபிள் போட்டிங்கன்னா, போடுறது மட்டும் பெருசு இல்லைங்க, இந்த போட்ட மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யணும். அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் வரலையும் ஃபுல்லாக சில பேர் போடுவாங்க. போட்டு முடிச்சுட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நாளைக்கு சண்டே தானே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சில பேர் அப்படி ஏதாச்சும் ஒரு சாக்க சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு டைம் டேபிள் போட்டுட்டிங்கன்னா அன்னைக்கிலேருந்தே நீங்கள் ஆக்ஷனை போட ஆரம்பிங்க. உங்கள் கோலை நோக்கி
நீங்கள் ஆக்ஷன் போட தான் உங்களால் வெற்றியை நோக்கி போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் கோல், எதில் என்ன பண்ணணும், உங்களுக்கு படிக்கிறதா இருந்தால் என்ன படித்து முடிக்கணும், பிஸ்னஸாக இருந்தால் என்ன செஞ்சால் என்னென்ன பண்ணால் நம்ம பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் கோலாக செட் பண்ணுங்கள். நம்பர் 2, பிரேக் பிக் டாஸ்க் இன்டு த ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட கொடுத்தா அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மலைச்சு போகாமல், அதுக்கு பதிலாக அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற விஷயங்கள்ல ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி பெரிய பார்ட்டாக நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, பெரிய விஷயத்த சின்ன சின்ன இதாக செஞ்சு முடிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் செய்ய முடியும். சொல்லுவாங்கள்ல, 1000 மைல் நடக்கணுன்றது நினைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தொடர்ந்து நம்ம முன்னேறிட்டே இருந்தோம்னா 1000 மைலையும் தாண்டி நம்மளால முன்னேற முடியும். அதே விஷயம் தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒரு நியூ சாப்டர் படிக்க ஒரு கஷ்டமாக இருக்குது, என்ன இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை போய் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போடுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் என்ன, ஃபார்முலாஸ் என்ன, கீ பாயிண்ட்ஸ் என்ன, அதை மட்டும் ரீட் பண்ணுங்கள். வேறு எதுவும் படிக்காதீங்க. அந்த வீக்கெண்டில் உங்களுக்கு ரிலாக்ஸாக எப்போ தோணுதோ அப்போ அதே சாப்டரை மறுபடியும் எடுத்து வச்சு அந்த சாப்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் படித்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, கீ பாயிண்ட்ஸு, ஃபார்முலா இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அது ஒரு புது சாப்டர்ன்ற பயம் ஃபஸ்ட்டு போயிடும். அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால ஈஸியாக அதை உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் தள்ளி போடவும் மாட்டீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய டாஸ்க்கு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது சின்னதாக மாற்றிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்பர் 3, யூஸ் பொமோடோரோ டெக்னிக். நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லை வீட்டு வேலை, எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, எதுவாக இருந்தாலும் உங்கள் வேலையை கண்டினியூவாக 25 நிமிஷம் ஃபுல் ஃபோக்கஸோடு பண்ணுங்கள். அடுத்த 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. மறுபடியும் 25 நிமிஷம் உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யுங்க. 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி 4 செட்டு நீங்கள் செஞ்ச பின்னாடி ஒரு லாங் ரிலாக்ஸ், அதாவது ஒரு லாங் கேப், ஒரு 30 மினிட்ஸ் அந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைமர் வச்சு ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள். உங்களால் ஈஸியாக அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அந்த டைமுக்குள்ளே உங்களால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னொன்று, பொமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபுல் ஃபோக்கஸாக அந்த வேலையை நீங்கள் செய்யறதால உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவலும் ஃபோக்கஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பொமோடோரோ டெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய ஆப்பெல்லாம் யூடியூப்பில் நல்லா அவைலபிளாக இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யூடியூப்பில் வீடியோ பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி ஆப்ஸ் நிறைய இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை ஃபுல் ஃபோக்கஸாக உங்களால் செய்ய முடியும். கான்சன்ட்ரேஷனும் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்பர் 4, ப்ரியாரிட்டைஸ், அதாவது முக்கியத்துவம் அளித்தல். உங்ககிட்ட செய்கிறதுக்கு 5 வேலை கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அதில் எது ரொம்ப முக்கியம், உடனே இது நம்ம செஞ்சு முடிக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யுங்க. ஐயோ அது ரொம்ப கஷ்டமான வேலை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை லாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கிறத முடித்த பின்னாடி கஷ்டமான வேலையை செய்யாமல் தள்ளி போடுற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எது இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறீங்களோ அது கஷ்டமாக இருந்தால் கூட அதை முதல்ல செய்யுங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற ஈஸியான வேலை நீங்கள் ஈஸியாக தானே இருக்குன்னு சொல்லி நீங்களே செஞ்சுடுவீங்க. அது தள்ளி போடுற மைண்ட் செட் உங்களுக்கு வரவே வராது. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணிக்கலாம், லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒதுக்காமல் எதை நீங்கள் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறீங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபஸ்ட்டு முடிக்க பாருங்கள். அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நீங்களே ஈஸியாக கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக படிக்க ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. ஸோ முக்கியத்துவம் கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற வேலையில் எது ரொம்ப முக்கியமான வேலைன்றதை முக்கியத்துவம் கொடுத்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் முதல்ல செய்ய முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தள்ளி போடணுன்ற மைண்ட் செட் இருக்க வாய்ப்பில்லை. நம்பர் 5, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலைனா இந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறது தாங்க. ஏன்னா எல்லா கையிலுமே ஃபோன்ஸ் இருக்குது. மொபைல் ஃபோனில் சோஷியல் மீடியான்றது எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுறோன்னா நம்ம நாள் போகிறது, நம்ம டைம் போகிறது நம்ம கையில் இல்லை. தூக்கி விட்டுட்டே இருப்போம், டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் எது ஒன்றுத்தையும் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. சோஷியல் மீடியா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். அதாவது 1 மணி நேரம் நான் சோஷியல் மீடியா பார்ப்பேன், அவ்வளோதான். ஒரு நாளில் 1 மணி நேரம் பார்ப்பேன். அது கண்டினியூவாக 1 மணி நேரம் இருக்கலாம். இல்லை ஒரு 10 காலையில் ஒரு 10 நிமிஷம், மதியம் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு ½ அன் ஹவர்,
இந்த மாதிரி டைம் பிரித்து ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ தான் பார்ப்பேன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் படிக்க உட்காடுறீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்டை செய்ய உட்காடுறீங்க, ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு உட்காடுறீங்க அப்படின்னா உங்களோட டிவி, உங்களோட மொபைல் ஃபோன் இதெல்லாமே முடிஞ்சால் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இல்லை ஆஃப் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஃபோனை சைலண்டில் போட்டு ஓரமாக வச்சுருங்க. அப்போ உங்களால் கான்சன்ட்ரேஷனோட பண்ண முடியும். இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்டே ஃபோனையும் சைடில் பார்த்துப்பேன், ஃபோனில் மெசேஜ் பார்த்துட்டே நான் சைடில் ஒர்க் பண்ணுவேன், சில பேர்லாம் பாட்டு கேட்டுகிட்டே படிப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களை ஃபுல் ஃபோக்கஸோடு எதையுமே செய்ய முடியாது. அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்குமே தவிர அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் அதே டாபிக் எடுத்தால் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது படித்த மாதிரி ஒரு உணர்வே உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் மைண்ட் பண்ணாமல் அதை அவாய்ட் பண்ண பழகுங்க. முடிஞ்சளவுக்கு அமைதியான இடத்துல உங்களோட ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் அமைதியான இடத்துல உட்காந்து செய்கிறதுக்கு பாருங்கள். முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த சோஷியல் மீடியாக்கெலாம் கொஞ்சம் பவுண்டரி செட் பண்ணி ஒரு அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. நம்பர் 6, செட் டெட்லைன். அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் இந்த டைம்குள்ளே முடிக்கணும், இந்த வீக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேலையை செய்யுங்க. மனசு போன போக்கில் கொஞ்ச நேரம் செய்வோம், அப்புறம் டிவி பார்ப்போம், கொஞ்ச நேரம் பார்ப்போம், அப்புறம் மொபைல் பார்ப்போம், இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த வேலையும் சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியாது. நீங்களும் அது அப்புறம் தள்ளி போட்டுக்கலாம். இந்த சாங் நல்லா இருக்குது, இந்த மூவி நல்லா இருக்குன்ட்டு ஒரு பாட்டு பார்ப்போம், அந்த பாட்டு ரிலேட்டடான மூவியை பார்ப்போம், அதுக்கே சஜஸ்டட் வீடியோன்ட்டு இப்படியே போயிடும் டைம் ஃபுல்லாக. ஸோ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம்குள்ளே இது முடிச்சாகணும் அவ்வளோதான் அப்படின்றத நீங்கள் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி செய்யுங்க. அந்த டைமுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுற பழக்கத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதோ ஒரு விஷயத்தையுமே தள்ளி போட மாட்டீங்க. இந்த சாப்டரை 1 மணி நேரத்தில் முடிக்கணும் அவ்வளோதான். நடுவில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸோடு அந்த சாப்டரை முடிச்சதுக்கப்புறம், அந்த 1 மணி நேரத்தில் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு வேலை. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் டைம் செட் பண்ணி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்பர் 7 ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, ரிவார்ட் யுவர் செல்ஃப். அதாவது மற்றவங்க நம்மளை பாராட்டுறாங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் பாராட்டுங்க. தட்டி கொடுத்து பாசிட்டிவாக உங்களை பற்றி பேசுங்க. இந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிச்சா வெளியில் போய் இந்த ஸ்நாக்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸை சாப்பிட்லாம். இல்லை இந்த சாப்டரை படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே இந்த வேலையை செஞ்சு முடிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்றத ஒரு ரிவார்டு வச்சு செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கே ஒரு எந்தூசியாட்டிக்காக இருக்கும். சீக்கிரம் செய்வோம், ஏன்னா இந்த ரிவார்டுக்காக சீக்கிரம் செய்வோம், இந்த சாப்டர் தானே சீக்கிரம் படித்து முடிப்போம், அப்போ இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வேலையை செஞ்சு முடிச்சா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரிவார்டை நீங்களே உங்கள் மனசுக்கு சொல்லிக்கோங்க. இது செஞ்சால் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த என் ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் தெரியாமல் ஜாலியாக உங்களுக்கு அது செய்ய தோணும். ஏன்னா இது செஞ்சால் அது கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே நீங்கள் படிப்பீங்க. சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்களே வீட்டில், நீ எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வந்தால் அவனுக்கு வாட்ச் வாங்கி கொடுப்பேன், எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வந்தால் அவனுக்கு ஒரு பேட்டும் பாலும் வாங்கி கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறது கேட்டுருப்போம்ல. அது ஏன்னா படிக்கும்போது அவனுக்கு ஒரு சோர்வாக இருக்கும்போது நினச்சி பார்ப்பான், நம்ம இதை படித்து முடிச்சிட்டோன்னா நமக்கு இந்த வாட்ச் கிடைக்கும், நமக்கு இந்த சைக்கிள் கிடைக்கும். அந்த மாதிரி அதை நினைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு எந்தூசியாஸ்டிக் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஆர்வத்தோடு அவன் அந்த வேலையை செஞ்சு முடிப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு ரிவார்டு, அது செஞ்சு முடித்தா என்ன கிடைக்கும்ன்றது ஒரு ரிவார்டு நீங்களே கொடுத்து செய்யுங்க. நிச்சயம் அதை நீங்கள் தள்ளி போட வாய்ப்பே இல்லை. நீங்கள் அதை ரொம்ப உற்சாகத்தோடு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ பெரிய பெரிய இலக்குகள் எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. நான் சொன்ன இந்த 7 ஸ்டெப்பையும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்ககிட்ட தள்ளி போடுற பழக்கம் எதுவாக இருந்தாலுமே இந்த 7 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள்கிட்ட அந்த பழக்கம் ஓடிடும். இது ஒரு சின்ன தள்ளி போடுற பழக்கம் தானே, இதை நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்குன்ட்டு இருக்காமல் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கிற பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க. எந்த வேலை கொடுத்தாலும் சரி, அது எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி, அதை சின்ன சின்னதாக பிரித்து அதை பார்த்து மலைச்சி போகாமல் பயந்துக்காமல் அன்னைக்கு வேலையை அன்னைக்கு செஞ்சுடுங்க. இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தள்ளி போடுற பழக்கம்ன்ற ஒரு வாரத்துக்கே உங்கள் வாழ்க்கையில் இடம் இருக்காது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும். நீங்களே அதை நீங்கள் உணர்வீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் தள்ளி போகணும், ஏதாச்சும் ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்து தள்ளி போகணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த 7 ஸ்டெப்பில் ஏதாச்சும் ஒன்று தான் அதுக்கு சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் அந்த வேலையை தள்ளி போட மாட்டீங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தள்ளி போடுற பழக்கம் இருக்கான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.